ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்க போறோம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷனோட மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நம்ம அடிஷன் சப்ராக்ஷன் பண்றதை விட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 2 1/12 மல்டிபிள் 2 4/5. ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணுவோம். 2 12s are 24. 24 plus 1 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 25/12. இப்போ செகண்ட் டேர்மை கன்வெர்ட் பண்ணுவோம். 2 5s are 10. 10 plus 4 14. ஸோ செகண்ட் டேர்முக்கு வந்த ஆன்சர் 14/5. இப்போ நம்ம நார்மலா மல்டிபிள் பண்ணலாம். 25 5 இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஆப்போசிட்டா கேன்சல் பண்ணலாம், கீழே மேலேயும் கேன்சல் பண்ணலாம். அது எப்படி வேணா பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 25 5ம் கேன்சல் பண்ண போறோம். ஓகே, ஸோ 5 டேபிள்ல 5 1 டைம் வரும். 25 எத்தனை டைம் வரும்? 5 டைம் வரும். அகெயின் 12ம் 14ம் கூட ஈவன் நம்பர். ஸோ 12ம் 14ம் கூட நம்ம 2ஆல டிவைட் பண்ணலாம். 2ஆல 12 6 டைம் வரும். 14 2 டேபிள்ல 7 டைம் வரும். ஸோ ஆன்சர் மிச்சம் இருக்கிறத மல்டிபிள் பண்ணா ஆன்சர் 5 7s are 5 7s are ஆன்சர் 35. கீழே என்ன நம்பர் இருக்கு? 6 1s are. ஸோ ஆன்சர் 35/6. டேர்ம் பாருங்க, இது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கு. அதாவது மேல பெரிய நம்பர், கீழே சின்ன நம்பர் இருக்கு. ஸோ நம்ம டிவைட் பண்ணிட்டு அகைன் இதை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணி விட்டுடலாம். 35 6ஆல டிவைட் பண்ணுங்க. 6 டேபிள்ல 35 வருமா? வராது. என்ன வரும்? 30 வரும். How many times? 5 times. So 6 5s are 30. 35ம் 30யும் மைனஸ் பண்ணா 5. ஓகே, மேல இருக்க வந்த ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஹோல் நம்பரா இருக்கும். ரிமைண்டர் நியூமரேட்டரா இருக்கும். 6 as such டினாமினேட்டரா இருக்கும். ஸோ ஆன்சர் பாருங்க 5 5/6. ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து மேல இருக்க கீழே இருக்க நம்பர் செக் பண்ணிட்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் முடிஞ்ச அளவுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் மல்டிபிள் பண்ணுங்க. நீங்க மல்டிபிள் பண்ணிட்டும் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்தலாம், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்திட்டும் மல்டிபிள் பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் நீங்க சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்திட்டு மல்டிபிள் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா பெரிய நம்பர்ஸ் வரும். ஸோ நீங்க வந்து சம் போடுறதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஆட் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம்ல மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் சைன் மறக்காம ஆன்சர்லயே கொண்டு வந்துருங்க. இன்கேஸ் மைனஸ் சைன் நீங்க போடலன்னா ஆன்சர் கண்டிப்பா தப்பு தான். ஓகே, சம் பாருங்க. 3 -3 3/4 மல்டிபிள் 2 2/5 இருக்கு. ஸோ ஸ்டெப் 1 என்னது? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். 3 4s are 12. 12 plus 3 12 plus 3 என்ன ஆன்சர் வரும்? 15/4. இதுல மைனஸ் மறக்காம போட்டுடுங்க, இல்லைன்னா தப்பாயிடும் ஆன்சர். நெக்ஸ்ட் டேர்ம் கன்வெர்ட் பண்ணுங்க. 2 5s are 10. 10 plus 2 12. ஸோ 12/5. இப்போ இங்க பாருங்க, 15ம் 5ம் 5 டேபிள்ல காமனா வரும். 4ம் 12ம் 4 டேபிள்ல காமனா வரும். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 5 டேபிள்ல 5 1 டைம், 15 3 டைம், 4 டேபிள்ல 4 1 டைம், 12 3 டைம். ஸோ ஆன்சர் என்னது? 3 into 3. 3 into 3 மல்டிபிள் பண்ணா 9. முன்னாடி மைனஸ் சைன் இருக்கு. ஸோ மைனஸ் இன்டூ பிளஸ், அகெயின் இங்க மைனஸ் சைன் இருக்கும். 1 into 1 1 தான். ஸோ கீழே 1 இருந்தா அதை நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ டைரக்டா இதோடைய ஆன்சர் -9. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடுச்சுல. நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனோட டிவிஷன் பார்ப்போம். இதுவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சம் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ குயிக்கா நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணிடலாம். 4 5s are 20. 20 plus 4 24. So first term 24/5. Again divided symbol போட்டுடுங்க. Next 5 5s are 25. 25 plus 3 28. So next term 28/5. So இப்போ என்ன பண்ணணும்? நீங்க keep change flip அந்த மெத்தட் யூஸ் பண்ணி மல்டிபிள் தான் பண்ணணும் இங்க. So first term as such எழுதிடுங்க. Keep, again second symbol change, third flip 5/28. உல்டாவா எழுதணும் செகண்ட் டேர்ம். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. இப்ப இங்க பாருங்க, 5ம் 5ம் கேன்சல் பண்ணிக்கலாம்.
24, 28 ரெண்டுமே 4 டேபிள்ல காமனா வரும். ஸோ 4 டேபிளால் டிவைட் பண்ணிக்கலாம். 24 4 டேபிள் எத்தனை டைம் வரும்? 6 டைம். 28 7 டைம் வரும். ஸோ இதோடைய ஆன்சர் 6/7 முடிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ண போறோம். மைனஸ் இருக்கு, ஸோ சிம்பிள் மறக்காம போட்டுருங்க. -2 × 9 -18 -18 +4. இங்க வந்து -18 +4 வந்து நீங்க என்ன பண்ணுங்க, சப்ராக்ட் பண்ணி -14 போடாதீங்க. சிம்பிள் வந்து வெளியே, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்றோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு சிம்பிளை வந்து வெளியே காமனா போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் என்னது? -22/9 divided 3 × 3 9 9 + 2 11. ஸோ 11/3. நெக்ஸ்ட் நம்ம சம்ஸ் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் கீப், செகண்ட் சிம்பிள்ல சேஞ்ச், தேர்ட் அடுத்த டேர்ம் ஃபிளிப். முடிஞ்சு 22 11 ரெண்டுமே 11 டேபிள்ல வரும். 11 டேபிள் 11 1 டைம், 22 2 டைம். 3 and 9 3 டேபிள் வரும். 3 1 டைம், 9 3 டைம். ஸோ ஆன்சர் மேல இருக்கிறத தனியா மல்டிபிள் பண்ணுங்க. -2 × 1 -2, கீழே 3 × 1 3. ஸோ இதோடைய ஆன்சர் என்னது? -2/3. இப்போ நீங்க சால்வ் பண்ண ஒரு சம் தரேன், அது போட முடியுதா பாருங்க. ஃபிஃப்த் சம் 1/7 மல்டிபிள் 2 3/4. இந்த சம் உங்களால சால்வ் பண்ண முடியுதா? ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.